வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு. இதோ சூரசம்ஹார மூர்த்தி நம்மை நோக்கி எத்தனை அழகா எழுந்தருளி வந்து கொண்டிருக்கிறார். பலனை இல்லை என்று மறுக்க இறைவனாலும் இயலாதாம். அதனாலதான் அசுரர்களானாலும் அவர்கள் செய்த தவத்திற்கு வலிமையை தரும் பொருட்டு இறைவன் அவர்கள் என்னை அடக்க உலகில் ஒருவரும் இல்லை என்கின்ற மாயையினால் தான் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாயை மட்டும் நம்மளை விட்டு நீங்கிடுச்சுன்னா நாம் எல்லோரும் ஞானம் பெற்றவர்களாக என்றைக்கோ அவன் கடலடியை பணிந்து தங்கள் மீதும் தங்கள் வரத்தின் மீதும் அவர்களுக்கு இருந்த மிகப்பெரிய நம்பிக்கை. எவர்களத்தில் புகுகின்றான் தாரகாசூரன். இந்த தாரகன் என்பது ஏதோ இங்க நம் கண்முன்னே பார்த்து கொண்டு இந்த மாயையை பற்றி சொல்லுகிற போது ரொம்ப அழகா சொல்லுவாங்க, சுத்தமாயா அசுத்தமாயா அப்படின்னு. இது எவ்வகையான மாயையாக இதுல பயப்படுற முகம் என்னைக்காவது வந்ததுன்னா கந்தனின் திருவடியை நினைச்சுக்கோன்னு நமக்கு கற்றுத்தந்தார் நக்கீரர். தன்னுடைய ஆறுமுகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேலனவே தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருக்காதரித்த முருகப்பெருமான் தன் அவதாரத்திலேயே மாயையை தோற்கடித்தவர். இந்த மாயனையா அவர் வெல்ல மாட்டார். 99 துணைவர்களுக்கு மயக்கத்தை ஏற்படுத்தினான் தாரகன். அந்த மயக்கத்தில் இருந்து அவர்களை மாற்றி தன்னுடைய ஞான வேலாயுதத்தை கொண்டிருக்கிறது. நானே உன்னை அழித்து விடுகிறேன், நீ இதை தாண்டி எப்படி என் சகோதரனிடத்தில் போகிறாய் பார்க்கலாம் என்று தன் சகோதரனாகிய சிங்கமுகனையும் சூரபதுமனையும் காக்கும் பொருட்டு தாரகன் தான் யார் என்பதை உணர்த்துவதற்கு முருகப்பெருமான் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றான். ஆனால் இன்னும் பல ஆயிரக்கணக்கான அசுரர்களை சந்தித்தாலும் என்றைக்கும் முருகப்பெருமான் அமைதியாக ஆனந்தமாக நம் எல்லோருக்கும் காட்சி தந்த அருள் புரியக்கூடிய அற்புத கடவுளாகவே இங்கு நமக்கு எழுந்தருளி இருக்கும் என்று ஆடிய ஆட்டத்தை எல்லாம் அடக்குவதற்காகத்தான் ஆடல் வெல்லான் ஒரு குழந்தையை பெற்று அனுப்பி இருக்கிறார் என்பது தாரகனுக்கு அப்போது தெரியவில்லை. அவர் கையிலே இருக்கின்ற ஆயுதங்கள் எவ்வளவு வலிமையானது என்று முருகப்பெருமான் தன்னுடைய ஞான வேலை, வெற்றி வேலை, வீர வேலை இதோ தாரகன் மீது எரிந்து தாரகனின் மாயையில் இருந்து நம்மை காப்பாற்ற இருக்கின்றார். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, செந்தில் நாதனுக்கு, ஜெயந்தி நாதனுக்கு, சுப்பிரமணிய சுவாமிக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு, தனிகை நாதனுக்கு, பாலசுப்பிரமணியனுக்கு, பள்ளி மணாலனுக்கு, கார்த்திகேயனுக்கு, திருமுருகன் பூண்டி முருகனுக்கு, திண்டல் சங்கரனுக்கு, பத்துமலை முருகனுக்கு, கண்ணீர்மலை முருகனுக்கு, கல்லுமலை முருகனுக்கு, நல்லூர் கந்தசுவாமிக்கு, கதிர்காவ கந்தனுக்கு, மாவிட்டபுரம் கந்தசாமிக்கு, செல்வச்சன்னதி முருகனுக்கு, செந்தூர் முருகனுக்கு, பாலதண்டாயுத பாணிக்கு, செந்தில் ஆண்டவனுக்கு, சுப்பிரமணிய சுவாமிக்கு, பூஜா மூர்த்திக்கு, ஜெயந்திநாதனுக்கு, பழனிமலை பாலனுக்கு இதோ முருகப்பெருமானுடைய வெற்றிவே வீரவேலாக புறப்பட்ட தாரகனை வதம் செய்ய இருக்கின்றது. தாரகனின் மாயை அழிவது போல் நம் ஒவ்வொருவரின் உள்ளத்தில் நிலைத்திருக்கிற மாயையும் அவன் அழித்து நம் எல்லோரின் ஊசலாடுகின்ற மனதை முன்னே சென்று பின்னே சென்று இப்படி போறதா வாழ்க்கையில அப்படி போறதா வாழ்க்கையில நான் ஆடிக்கொண்டிருக்கின்ற நம் மன ஆட்டத்தை எல்லாம் அவன் நிறுத்துகின்ற நேரம், நம் மனத்தை ஒருநிலைப்படுத்தி நிறுத்தி நிதானமாய் அவனுடைய உயர்வு உலகத்திற்கு தெரிய வேண்டும் என்ற பகைவனின் வலிமையை காட்டிக் கொண்டிருக்கின்ற நேரம் இது. முருகன் வருவான், குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்லச் செழிந்தேற்றுவான். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, கந்தனுக்கு, கடம்பனுக்கு, முருகனுக்கு, குமரனுக்கு, வேலனுக்கு, இடும்பனுக்கு, கார்த்திகேயனுக்கு, தண்டபாணி தெய்வத்திற்கு, சுப்பையாவுக்கு, சுவாமிநாத மூர்த்திக்கு,
சுவாமிக்கு, தகப்பன் சுவாமிக்கு, குகனுக்கு, முத்துக்குமரனுக்கு, இதோ முருகப்பெருமானின் வீரவாள், வெற்றிவாள், வேலை தொடர்ந்து வந்து